அவங்க அப்பா பேரை கெடுக்கிற மாதிரியே வந்திருக்காரு. என் லைஃப்பில் வேஸ்ட் பண்ண டிக்கெட்லேயே இந்த படம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒஸ்டான படம். பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. லுக் வந்து எப்படி இருக்குன்னா, பழைய விஜயகாந்த் வந்து யங் ஸ்டைலில் பார்த்த மாதிரி. சரத்தும் ரொம்ப மொக்கையாக பண்ணிட்டாங்க. படம் நான் சொல்லக்கூடாது ப்ரோ. கேப்டனுக்காக வந்தேன், பையனுக்காக. ஆனால் 120 ரூபா வேஸ்ட்டு ப்ரோ. உண்மையிலே வேஸ்ட்டு ப்ரோ. படமே பிடிக்கல ப்ரோ. எதுவுமே கதை என்ன கதைனே தெரில ப்ரோ. ஏதோ ஜாயிண்ட்டு பற்றி தான், அதான் கஞ்சா போய் தான் கதையே. தூங்கி எந்திச்சு வரேன், அவ்வளோதான். நானும் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், தூங்கி எந்திச்சு போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ. என் லைஃப்பில் வேஸ்ட் பண்ண டிக்கெட்லேயே இந்த படம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒஸ்டான படம். அவருக்காக பார்க்கலாம். ஆனால் அவரையும் மொக்கையை தட்டானுங்க. அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து மொக்கையாக தட்டின படம் இந்த படம் தான். சரத்தும் ரொம்ப மொக்கையாக பண்ணிட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படின்னு ஆனால் அவங்க அப்பா பேர் கெடுக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு. அப்பா ஆமாம், அவங்க அப்பா பேரை கெடுக்கிற மாதிரியே வந்திருக்காரு அவர். வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. சொல்கிறது ஒன்றுமே இல்லை. காமெடியே இல்லை ப்ரோ. மொக்க காமெடி ப்ரோ. அதெல்லாம் ஸ்கூல் பசங்க சிரிக்கிற காமெடி ப்ரோ. அதெல்லாம் நாங்களாம் எப்படி போய் சிரிப்போம் அதுக்கெல்லாம். அவ்வளோதான் ப்ரோ. ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஒரு ஐட்டம் சாங் மாதிரி போட்டாங்க, ஒன்றுமே இல்லை. பொண்ணும் நல்லா இல்லை, சாங்கும் நல்லா இல்லை. ஒரு பிரச்சனையாமா ப்ரோ சொல்கிறதுக்கு. சரி, ஓகே ஓகே ப்ரோ. வேறு யார் குடும்பமாக பார்க்கலாமா? ஏதாவது வல்கராக இருக்கா? வல்கராலாம் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம். நம்ம மாதிரி படத்துக்காக வரவங்களாம் செட் ஆகுது ப்ரோ. அவ்வளோ கதை ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, நல்லா இருக்குது ப்ரோ. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. எப்படி இருக்காரு பார்க்குறதுக்கு வந்து லுக் வந்து எப்படி இருக்குன்னா, பழைய விஜயகாந்த் வந்து யங் ஸ்டைலில் பார்த்த மாதிரி ஒரு லுக்கு, அந்த மாதிரி ஃபங்க் வச்சுட்டு நல்லா இருக்குது. பார்க்கலாம். விண்டேஜ் விஜயகாந்த் பார்த்த அந்த மாதிரி இருக்குது. சாங்ஸு காமெடி காமெடிஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. காமெடிஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. என்ன மாதிரி ஸ்டோரி எந்த மாதிரினா, ஒரு அந்த ட்ரக்ஸு அந்த மாதிரி மகிழ்ச்சி பண்ணுறது பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன்னா எது? பிடிச்ச சீன்னா, போலீஸ் வந்து நம்ம வச்சு ஏமாற்றிடுவாங்க. அதுவே ஒரு அந்தமாரி யாரும் பண்ண வேணாம். அவ்வளோ ஃபன்னாக இருக்கா? ஆமாம், ஃபன்னாக தான் ப்ரோ இருக்குது. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபன்னாக இருக்குது. ஓகே, இவர் சரத்குமாரும் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. எப்படி இப்போ விஜயகாந்த் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது. சரத்குமார் வந்து ஒரு புதுசாக இருக்குது, ஒரு மாமா கேரக்டரில் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது. நல்லா விஜயகாந்தும் சரத்குமாரும் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும், சண்முக பாண்டியும் சரத்குமார் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எப்படி? நல்லா தான் ப்ரோ இருக்குது. என்ன சொல்ல முடியல. நல்லா இருக்கு. ஆனால் நல்லா